அது வந்து நிறுத்தவே மாட்டேன். அதே மாதிரி முக்கியமான இதில் குறிப்பு என்ன எடுத்துக்கன்னா, சாப்பாடை நிறுத்தின நாய்களுக்கு நிச்சயமாக சாப்பிடாத நாய்களுக்கு, பாதிக்கப்பட்டு சாப்பிடாமல் இருக்கிற நாய்களுக்கு இந்த மாத்திரையை கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாத்திரையோட பவர் அதிகம். அது ஏற்கனவே சாப்பிடாமல் இருக்குது, நிச்சயமாக அந்த நாய்க்கு பாதிப்பு வந்துடும். இந்த மாதிரி நிறைய நாய்களுக்கு வந்து இப்போ நான் சாப்பாடு போடுற பகுதியில் வந்துக்கு இப்போ இந்த நாய்க்கு பெருசாக முதுகில் ஓட்டை விழுந்துருச்சு. இதை இந்த மாதிரி சிம்பாரிக்கா போட்டு தான் காப்பாற்றினா. இது இன்னொரு நாய்க்கு வந்து கழுத்தில் ஓட்டை விழுந்துருச்சு, அதுக்கும் ஒரு சிம்பாரிக்கா டேப்லெட் போட்டு சத்தான சாப்பாடு கொடுத்தா காப்பாற்றினேன். இந்த மாதிரி வந்து நான் நூற்றுக்கணக்கான நாய்களை வந்து காப்பாற்றிருக்கேன். ரொம்ப மோசமான நிலையிலிருந்து கூட நான் காப்பாற்றிருக்கேன். ஆனால் அதுக்கான நம்ம காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். இந்த மாதிரி தேவைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறது, சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இப்போ இவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வேண்டி இப்போ ஒரு பைக் ஒன்று எடுக்க போகிறேன். அந்த மாதிரி தேவைகள் நிறையா இருக்குது. இதனாலுக்கு அதுக்காக வேண்டி உங்களால் முடிஞ்ச தொடர் உதவி எனக்கு செய்யுங்க. உங்களோட உதவியை அவங்களுக்காக நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக நீங்கள் செய்கிற உதவினால தான் இதெல்லாம் சாத்தியமாக நடக்குது. தொடர்ந்து நடக்குங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.